ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் OTT வெளியேறக்கூடிய மூவிஸ் அதுக்கப்புறம் வெப்சீரிஸோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமாக போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற வெப்சீரிஸை பொறுத்த வரைக்கும் 2023 வந்துட்டு ஒரு சூப்பரான ஆக்ஷன் த்ரில்லர் வெப்சீரிஸாக எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த சீரிஸில் வரக்கூடிய எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அதுக்காகவே இந்த வெப்சீரிஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கதை அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பெயினை சேர்ந்த ஒரு 3 ஜேர்னலிஸ்ட் ஆப்கானிஸ்தான்ல ஒரு நபரை இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பட் திடீர்னு அங்க நடந்த தீவிரவாத தாக்குதல் காரணமா 2 பேர் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஒரு நபர் மட்டும் எப்படியோ தப்பிச்சுறாரு. சோ இவங்க 3 பேரும் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம சீரிஸோட ஹீரோயின் என்னெல்லாம் பண்றாங்க, இதுக்கு நடுவில் நடக்கூடிய தரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் என்ன, கடைசியா அவங்களை காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படின்றத இந்த சீரிஸோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த சீரிஸ்ல வர ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே பாத்தீங்கன்னா தரமா இருக்கும். தென் அந்த ஆப்கானிஸ்தான காமிச்ச விதம் எல்லாமே பாத்தீங்கன்னா அருமையா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா இந்த சீரிஸை ட்ரை பண்ணி பாருங்க. சீரிஸோட பேர் பாத்தீங்கன்னா லால் உனிதால் கபுல் VR OTT ஆப்ல அவைலபிளா இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பார்க்க போற படம் ஒரு காமெடி டிராமா வெளியே வந்திருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த படத்தை தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. படத்தோட பேர் பொறுத்த வரைக்கும் 53 Sundays. சரி, கதை என்ன அப்படின்னா, படத்துல டோட்டலா ஒரு 3 பிரதர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பாவுக்கு ரீசெண்டா உடம்பு சரியில்லாத காரணத்தினாலயும் வயசான காரணத்தினாலயும் அவருடைய பிஹேவியர்ல பாத்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. இதுக்கப்புறம் அவங்களுடைய அப்பாவை ஒரு நர்சிங் ஹோம்ல சேர்க்கறதுக்காக இவங்க என்னெல்லாம் பண்றாங்க, இதுக்கு நடுவில் நடக்கூடிய காமெடியான சீக்வன்ஸ் எல்லாம் என்ன, கடைசியா அவங்க சேர்த்தாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. மேஜரா பாத்தீங்க அப்படின்னா படத்துல ஹியூமர் சீக்வன்ஸ் அப்படின்றது ஓரளவுக்கு நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டைம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. தென் ஃபைனலா பார்க்க போறது ஒரு டாக்குமெண்ட்ரி படம் தான். BTS பத்தினது. பேருமே பாத்தீங்கன்னா BTS தி ரிட்டர்ன். நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட இப்போ ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. சரி, கதை என்ன அப்படின்னா, BTS பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்களோட லைஃப்ல என்னமான ஒரு ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு எப்படி போனாங்க அப்படின்றத இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரியா கன்வே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலா இந்த மூவிஸ் அதுக்கப்புறம் வெப்சீரிஸோட அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம காக்க முடிச்சல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.